ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூஜை செய்ய தெரியாதவர்களும் எளிமையாக பூஜையை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும், செலவே இல்லாமல் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நான் செஞ்ச பூஜைகளை பற்றியும் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பூஜை செய்ய தெரியாதவர்களும் எளிமையாக செய்யலாம் அப்படிங்கிறத நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, எங்கள் வீட்டிலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிலைவாசல் பூஜை, குலதெய்வ பூஜை, இந்த வெள்ளி செவ்வாய் நாட்களில் செய்கிற பூஜைகள்லாம் வழக்கம் இல்லைங்க. வாரத்தில் ஒரு நாள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டு சாமி கும்பிடுவோம், விளக்கேற்றி வச்சு, அவ்வளோதான். நிலைவாசல் பூஜையெல்லாம் நான் செஞ்சு பழக்கம் இல்லை. ஆனால் நான் செட்டிநாடு அம்மணி சேனல் அப்படிங்கிற ஒரு சேனல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறேங்க. அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் எனக்குள்ளே இருந்த அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை எப்படி பூஜைகள் செய்கிறது மூலமாக, ஒரு விளக்கு ஏற்றுறது மூலமாக நானே எனக்குள்ளே இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை உணர ஆரம்பிச்சிட்டேங்க. அதனால தான் இன்றைக்கி பூஜை செய்ய தெரியாதவங்க கூட பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். சரிங்க, நாம் விஷயத்துக்குள்ளே வந்துடுவோம். செலவே இல்லாமல் நான் இன்றைக்கி செஞ்ச சித்ரா பௌர்ணமி வழிபாடை பற்றியும், பூஜை செய்ய தெரியாதவங்க கூட எப்படி எளிமையாக செய்யலாங்கிறத பற்றியும் பார்க்கலாம் வாங்க. எந்த ஒரு பூஜை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியுமே ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி வாசலில் இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வெளியில் வாசல் தெளித்து கோலம் போட்டு விட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு நிலை வாசல் நம்ம குலதெய்வத்தை தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முதல்ல குலதெய்வ பூஜைக்காக நிலைவாசலில் மஞ்சள்லாம் தடவி ரெடி பண்ணிக்கிறேன். ரெண்டாவது நம்ம அன்னலட்சுமி தாயார் அடுப்பை கோலமெல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிறேன். அதே மாதிரியே நிலைவாசலுக்கும் கோலமெல்லாம் போட்டேன். அதுக்கப்புறம் நிலைவாசலில் 2 தீபம் ஏற்றியும் வச்சிட்டேன். இப்போது எங்கள் குலதெய்வம் பெரியாண்டவர், அவரை நினச்சி நான் நிலைவாசலுக்கு இந்த பூஜையை செய்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் குலதெய்வத்தை நினச்சி, முதல்ல நம்ம குலதெய்வத்தை நினச்சி, அது வெள்ளி செவ்வாய் நாளாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த மாதிரி நிலைவாசல் பூஜை செய்யலாம். முதல்ல தீபத்தை காட்டிக்கலாம். நான் கதவில் எங்கள் குலதெய்வத்தோட பேர் எழுதி வச்சுருக்கிறேன், பெரியாண்டவர் துணை அப்படின்னு, அவங்களுக்கும் காட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பெரிய விளக்கு இந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க. ஒரு 2 சின்னதாக குத்து விளக்கு மட்டும் இருக்குது. அது அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. மண் விளக்கில் தான் இந்த பக்கம். இது எங்கள் மாமனார் இருந்த வீடு, அவர் இப்போ இல்லை. அதனால் இங்கே ஒரு பூஜை செய்யறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்த நான் மாற்றிட்டேன். வெளியிலிருந்து உள்ளே கொண்டு போய் தீபத்தையும் தூபத்தையும் நம்ம காட்டிக்கலாம். சாம்பிராணி காட்டுறேன் நிலைவாசலுக்கு. அதே மாதிரியே குலதெய்வத்துக்கும் காட்டிக்கிறேன். எங்கள் வீட்டுக்குள்ளே வாஷிங் மிஷினை வச்சுருக்குறோம். ஏன் அப்படின்னா, எங்கள் வீட்டை சுற்றியும் ஒரு காடு மாதிரி தாங்க இருக்கும். அதனால் பாம்பு பூச்சிகள் இந்த மாதிரி பூச்சிகள்லாம் வரும் அப்படிங்கிறதுனால உள்ள வேலையை முடிச்சுட்டு உள்ளே தூக்கி வச்சுருவோம். அதனால தான் இப்படி இருக்குது. எங்கள் வீட்டு செல்லக்குட்டி அதுக்குள்ளேயும் புக்கையெல்லாம் கொண்டாந்து அந்த கீழே தீபத்துக்கு பக்கத்தால் வச்சுட்டாங்க. சரி, அதையெல்லாம் எடுக்கிறதுக்கு நேரமில்லை, அதனால் அப்படியே வீடியோவை எடுத்துட்டுங்க. சாமிக்கு நெய்வேத்தியமாக வீட்டில் மாம்பழம் இருந்துச்சுங்க. ஆனால் அதை நான் வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். வீடியோவெலாம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஞாபகமே வந்துச்சு. இப்படி தாங்க நான் தீபம் ஏற்றி வச்சு நம்மக்கிட்ட இருக்கிற பொருள்லையே நெய்வேத்தியமாகவும் வச்சுட்டு சாமி கும்பிடலாங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எப்படி வேணாலும் இறைவனை வழிபடலாம். அது வெளியிலிருந்து நம்ம ஒரு கோலம் போட்டு வீட்டில் நிலைவாசலுக்கு 2வதாக நம்ம தீபத்தை ஏற்றி உள்ளுக்குள்ளே நம்ம பூஜை ரூமில் ஏற்றும்போது அந்த தீப ஒளியில் நம்மளோட மனசே தூய்மையாகுது அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். இந்த பக்கம் நான் தீபம் ஏற்றலை, ஏன்னா எங்கள் பாப்பா அடிக்கடி நடந்துகிட்டே இருப்பாள். அதனால் இந்த வீட்டில் ஏற்றலை. அங்கே எங்கள் மாமனார் இருந்த வீட்டை பூஜை ரூமாக நினச்சிட்டு அங்கே மட்டும் ஏற்றிருக்கிறேன். இது எங்கள் சின்ன சமையல் கட்டு.
அங்கேயும் அன்னலட்சுமி தாயாருக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டேங்க. இவ்வளோதாங்க சிம்பிளாக நான் செஞ்ச பூஜை. அதுக்கப்புறம் நம்ம பௌர்ணமி நிலா அவங்களுக்கும் தீபத்தை நான் காட்டினேன். எத்தனையோ சாதனையெல்லாம் செஞ்சுட்டு நான் தான் அப்படின்னு சொல்லாமல் எத்தனையோ பேர் சாதனை செஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் நான் செஞ்ச ஒரு இந்த சின்ன பூஜையை அது நானே அப்படிங்கிற மாதிரி அந்த தீபத்து முன்னாடியெல்லாம் நின்று செல்ஃபி எடுத்துருக்குறேன். பாருங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்ச வேலைகள்லாம், பூஜை வேலைகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ.